Hello everyone. English fluent பேசுறதுக்கு தேவைப்படுற 20 daily use sentences இன்னைக்கு பார்க்கலாம். First one, நீ என்ன பேசினாலும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்றதுக்கு think before you speak அப்படின்னு சொல்லலாம். Next one, நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் முடியவே முடியாது, ஒரு வேலையும் பயங்கரமாக டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am dead tired today அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், முடியவே முடியாது, கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறதுக்கு நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க, ஜோக் அடிச்சிட்டே இருக்காங்க, நம்ம சொல்கிறத சீரியஸாக கவனிக்காமல் ஏதாவது ஜோக் அடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா போதும் போதும் விளையாட்டு நிப்பாட்டு, சொல்கிறத கவனி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போதும் விளையாண்டதை நிப்பாட்டு, விளையாட்டு நிப்பாட்டு இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஸ்டாப் கிடிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்மகிட்ட ஃபோன் பண்ணி வந்துட்டுருக்கியா, லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறேன், இந்த வர்ற வழியில் தான் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் ஆன் த வே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்டாங்கன்னா உன் இஷ்டம் போல் செய், உனக்கு என்ன தோணுதோ செய், இது உன் இஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது நம்ம கவனமாக இரு, பார்த்து இரு, பத்திரமா எல்லாம் செய், ரொம்ப கவனமாக செய் அப்படிலாம் சொல்கிறதுக்கு பி காஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது நம்ம நீ ஒரு அளவோடு இருந்துக்கோ, எதுனாலும் ரொம்ப அளவு மீறி போகாத, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோ இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஸ்டே விதின் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி ஆட்கக்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இரு, அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அளவோடு இருந்துக்கோ, விலகியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது பார்த்து ரொம்ப கிண்டல் அடிச்சுட்டு அவங்கள ரொம்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க, கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா போதும் போதும் நிப்பாட்டு, ரொம்ப ஓவராக ஓட்டாது அவ்வளோலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் புல் ஹர் டவுன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது இந்த விஷயத்தெலாம் மனசில் வச்சுக்காத, இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்காத, ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத, இதெல்லாம் ரொம்ப எடுத்து சீரியஸாக எடுத்துக்காத இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் செய்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், போனதெல்லாம் போகட்டும், இனிமேல் எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும், போனதை பற்றியே யோசிக்காத, அது போனது போன மாதிரி இருக்கட்டும், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இப்படியெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப இதை சொதப்பிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன், இது சரியாக பண்ணலை இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த வேலையை எப்படியாவது செஞ்சு முடி, கரெக்டாகவோ தப்பான வழியோ சரியான வழியோ எந்த வழியிலையாவது எப்படியாவது இந்த வேலையை செஞ்சே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ இட் பை ஹூக் ஆர் க்ரூக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப சுற்றி வளைச்சி பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே விஷயத்துக்கு வா, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும், இப்படி செஞ்சிடலாம் இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா சரி கொஞ்சம் நடக்கிற கதையை பேசு, நடக்கிற விஷயத்த பேசு, ரொம்ப கற்பனையாக பேசிகிட்டு இருக்காத, நடக்கிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் ரியல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணிடு, இந்த வேலையை மட்டும் செஞ்சு கொடு இப்படிலாம் சொல்கிறதுக்கு ப்ளீஸ் டூ மீ அ ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம யாரையாவது பார்த்தோன்னே முகத்தை பார்த்தோன்னே தெரியும் இன்றைக்கி உனக்கு மூடு சரியில்லை, இல்லை நீ கோவமாக இருக்க, இல்லை உனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ரிட்டன் ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க, பார்க்கவே மூடு சரியில்லாத மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம்ல, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன உன் மனசில் ஓடிட்டு இருக்கு, ஏதோ நினச்சிட்டே இருக்கே, என்ன நினச்சிட்டு இருக்க இப்படிலாம் கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம வாட் இஸ் ஈட்டிங் யூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஈட்டிங் யூ அப்படின்னா ஏதோ நம்ம மனசை போட்டு அப்படியே குழஞ்சிட்டே இருக்குது, அதனால தான் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கோம் அப்படின்றனால என்ன உன்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் ஈட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.